திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தியிலிருந்தே தொடங்குகிறேன். இன்றைக்கு முதலமைச்சர் வைத்திருக்கக்கூடிய சில குற்றச்சாட்டுகளை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி கள ஆய்வில் அரியலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு போயிருக்கிறார். அங்கே ஆட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் முன்வைக்கிறார். அதற்கு பிறகு விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக அதிமுக மீதான அவருடைய விமர்சனங்கள் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதை காண்டி 3 அம்சங்களை குறிப்பாக சொல்கிறார். 3 ஆண்டு கால ஆட்சியில் நிதி நெருக்கடி, திட்டமிட்ட அவதூறுகள், செயற்கையாக உருவாக்கப்படும் தடைகள், என்ன சொல்ல வருகிறார் இந்த 3 அம்சங்களில்? இல்லை, அடிப்படையில் இன்றைக்கி முதலமைச்சர் கள ஆய்வுன்னு ஒவ்வொரு மாவட்டங்களாக போயிட்டு இருக்கும் பொழுது ஏராளமான நிறைவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைக்கிறார். புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுறார். இன்றைக்கி ஒரே நாளில் மட்டும் பெரம்பலூர் மாவட்டத்தில் 456 பணிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அரியலூர் மாவட்டத்தில் ஒரு 51 பணிகள்னு 2 மாவட்டத்திலையும் 507 பணிகளை திறந்து வைத்து விட்டு புதிதாக 53 பணிகளுக்கு, அதில் குறிப்பாக ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் வேணும்னு இன்றைக்கு காலையில் வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அறிவிப்பு வெளியிட்டு விட்டு மிச்சம் ஒரு 53 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். இது நான் சொல்கிறது இன்றைக்கி ஒரே நாளில் மட்டும் ஒரு 21,800க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு, இண்டிவிஜுவல்ஸ்க்கு அரசுடைய நலத்திட்டங்களை வழங்கியிருக்கிறார். இது ஒரு மாவட்டத்தில். இதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 20,000 30,000 இண்டிவிஜுவல் குடும்பங்கள் பலனடைய அளவுக்கான நலத்திட்ட உதவிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்க்குற மாதிரியான நூற்றுக்கணக்கான திட்டங்களை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இது பண்ணிட்டு இருக்கிறார். கடந்த 15 நாட்களில் மட்டும் 3 மாவட்டங்களில் இந்த பணிகள் முடிந்திருக்கிறது. இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய பகுதிகளில் எல்லா மாவட்டங்களுக்கும் இது நிறைவேற போகிறது. 3 ஆண்டுகளில் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்விக்கு இந்த செயல் தான் பதில். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாங்கள் போய் என்ன பண்றோம், முதலமைச்சர் என்ன தொடங்கி வைக்கிறாங்க, என்ன அடிக்கல் நாட்டுறாங்க, என்ன நலத்திட்ட உதவிகள் வழங்குறாங்க அப்படிங்கிறது தான் 3 ஆண்டு கால ஆட்சியினுடைய சாதனை என்னங்கிறத இந்த செயல் மூலமாக பதிலாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். நிதி நெருக்கடின்னு சொல்றீங்க, நீங்க தான் ஆட்சி பொறுப்புல இருக்கீங்க. நிதி நெருக்கடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதை மீன் பண்றீங்க? இப்போ நிதி நெருக்கடியை கையாள முடியலையா? கையாள முடியல அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நிதி நெருக்கடி அப்படிங்கிறது எல்லா வளர்ந்த மாநிலங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான சவாலாக இருக்கிறது. அது தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. அது ஒன்றிய அரசினுடைய வரி பகிர்வாக இருக்கட்டும், ஒன்றிய அரசு போடக்கூடிய கண்டிஷன்ஸாக இருக்கட்டும். முன்பெல்லாம் ஒரு கேபிட்டலில் முழுமையான நிதியை கொடுப்பாங்க, துறைக்குன்னு நிதி ஒதுக்கிற பழக்கங்கள் இருந்துச்சு. அதற்கு பிறகு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கக்கூடிய சூழல் இருந்துச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு திட்டத்திலையும் குறிப்பிட்ட கண்டிஷன்ஸோட நிதி ஒதுக்கக்கூடிய சூழல் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப கடன் வாங்கும் லிமிட் இருக்கு, FRBM லிமிட் இருக்கு. அந்த கடன் வாங்கும் லிமிட்டை 1% தளர்த்திக்கலாம் அப்படின்னா, கார்பரேட்டுகளுக்கு வரி சலுகை கொடுப்பதற்கு 1%லிருந்து 1.5%, ஆண்டுக்கு 1 லட்சம் கோடியை வருவாய் இழப்பை ஈடுகட்டுறதுக்கு ஒன்றிய அரசு தளர்த்துகிறது. அதுக்கு அவங்க எந்த கண்டிஷனும் விதிச்சுக்கிறது கிடையாது. ஆனால் மாநில அரசு கோவிட் மாதிரியான காலகட்டத்திலையும் அதற்கு பிறந்தைய பொருளாதார மந்த நிலையிலையும் ஒரு மாநில அரசு தன்னுடைய நிறைவேற்றக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பிட்டது மத்திய அரசினுடைய அணுகுமுறையினால மாநிலங்களுக்கு, குறிப்பா வளர்ந்த மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய நிதி நெருக்கடி, தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய நிதி சூழலா இருக்கட்டும், அது பேரிடர் நிதியை வழங்குவதாக இருக்கட்டும், திட்டங்களுக்கான நிதியை வழங்குவதாக இருக்கட்டும், சமர சிக்ஷா அபியான் மாதிரியான குறிப்பிட்ட திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடா இருக்கட்டும், இந்த மாதிரி நிதி ஒதுக்கீடுகள் தான் நிதி நிலைமை பிரச்சனை அப்படிங்கிறது. திட்டமிட்ட அவதூறுகள் அப்படிங்கிறது, திட்டமிட்ட அவதூறு அப்படிங்கிறது ஒன்று தான். 3 ஆண்டுகள் என்ன பண்ணீங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. அதை நான் முதல்ல சொன்னேன். 3 ஆண்டுகள் என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் முதலமைச்சர் தொடங்கி வைக்கக்கூடிய திட்டங்களும் வழங்கக்கூடிய நலத்திட்டங்களுமே சாட்சியா இருக்கு. அப்போ ஒண்ணுமே பண்ணலங்கிற அந்த திட்டமிட்ட அவதூறை எங்கள் செயலால் நாங்கள் முறியடிக்கிறோம் அப்படிங்கறத முதலமைச்சர். செயற்கையா உருவாக்கப்படும் தடைகள், செயற்கையாக உருவாக்கப்படும் தடைகள் அப்படிங்கிறது, உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு இண்டிவிஜுவல் இன்ஸ்டன்ஸை ஒரு தனிப்பட்ட நிகழ்வுகளை ஒட்டுமொத்த சிஸ்டத்தோட ஃபெயிலியரா பிளேர் அப் பண்றது. இப்போ ஒரு குறிப்பிட்ட கொள்ளை சம்பவம் நடக்கிறது, ஒரு குறிப்பிட்ட கொலை சம்பவம் நடக்குது அப்படிங்கன்னா அதை ஒட்டுமொத்த சிஸ்டமும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சிஸ்டம் இங்க ஆப்ரேட் ஆகல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கற்பனாவாதத்தை முன் வச்சு அரசை முடக்க முடியும் அப்படின்னு இவர்கள் நம்பிக்கொண்டு, அது ஒரு அவதூறு அப்படிங்கிற இடத்துல நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுனா அது ஒரு திட்டமிட்ட அவதூறுகள் அப்படிங்களா? இது தடைகள்னு எதாச்சும்? அந்த அவதூறுகள் அரசை முடக்கும்னு எதிர்க்கட்சிகள் நினைக்கிறாங்க. அதுதான் தடைன்னு நாங்கள் கருதுறோம். அந்த தடைகள்லாம் உடைச்சிட்டு தான் நாங்கள் எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத முதலமைச்சர். ஓகே, இப்போ இந்த விமர்சனங்களோட சேர்த்து இதுல திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கலக்கம் ஏற்படுச்சு அப்படிங்கிறீங்க. அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு தமிழ்நாட்டில் நிர்வாகம் மேம்பட்டிருக்கிறது. மக்களை நோக்கி பல்வேறு திட்டங்கள், நீங்க கடந்த 10 ஆண்டுகள்ல என்ன திட்டம் செஞ்சீங்க அப்படின்னா குறிப்பிட்டு லிஸ்ட் பண்ண முடியாத அளவிற்கு தான் அவர்கள் திட்டங்களை செய்தார்கள். இன்றைக்கு சாதாரணமா சொல்ல முடியும். மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும்,
காலை சிற்றுண்டி திட்டமா இருக்கட்டும், விடியல் அவர் பயணமா ஒரு இருக்கட்டும், பட்டியல் தமிழ் கொடுக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு செய்யாதது அப்படின்னு ஒரு பட்டியல் அவர் கொடுக்கிறாரு. செய்யாதது அப்படின்னு அவங்க பட்டியல் ஆட்சியினுடைய தொடர்ச்சியா கைவிடப்பட்டது அப்படின்னு. இல்ல நீங்க அந்த பட்டியல் கொடுத்தா அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு அவர் அடுத்தது மீன்வள பல்கலைக்கழகத்தை குறிப்பிடுறார், ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை குறிப்பிடுறாரு. அதற்கு வந்து என்ன நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க, என்ன கட்டடம் கட்டினாங்க, அதுக்கு என்ன ஆணை கொடுத்தாங்க, திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தை பிரிச்சு இல்லாத குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம விவாதிக்கலாம். அது ஒரு பக்கம். நீங்க இந்த மாதிரியான திட்டங்களின் மூலமாக அரசுக்கு மிகப்பெரிய அளவுல செல்வாக்கு கூடியிருக்கு. அதுதான் 2024 தேர்தல்ல நமக்கு தெரிந்தது. நீங்க அது எந்த அளவுக்கு அதிமுகவை வந்து பயத்திற்கும் பதட்டத்திற்கும் உள்ளாக்கி இருக்கு அப்படின்னு சொன்னா, அதிமுகவினுடைய வரலாற்றுல கடந்த தேர்தல்லாம் விட்டுருவோம், 2024 தேர்தல்ல இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு 10 நாடாளுமன்ற தொகுதியில 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 7 நாடாளுமன்ற தொகுதியில டெபாசிட் போயிருக்கிறது, தென் சென்னை உட்பட. அப்படிங்கிறது இன்னும் சொல்ல போனா ஆண்டிப்பட்டி எல்லாம் வந்து அவங்க ட்ரெடிஷனலா வின் பண்ணக்கூடிய சட்டமன்ற செக்மெண்ட்ஸ். அங்க ஜெயலலிதா அவர்கள் வின் பண்ணிருக்காங்க, எம்ஜிஆர் அவர்கள் கோலோச்சி தொகுதி. அந்த தொகுதியில வந்து ஒரு இரட்டை இலக்குல இருக்கக்கூடிய பூத்துல ஒரு 20 பூத் 30 பூத்னு கணக்கு சொல்ல முடியும். ஒரு ஓட்டுல இருந்து 10 ஓட்டுல சிங்கிள் டிஜிட்ஸ் வாங்கக்கூடிய அளவிற்கு அதிமுக மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிறது. இது யார் காலத்திலும் நடக்காத வீழ்ச்சி. ஒரு பக்கம் கூட்டணின்னு வந்துட்டீங்கன்னா மன்சூர் அலிகான் கூட்டணிக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ட்டு போறாரு. அந்த அளவிற்கு அதிமுக வந்திருக்கிறதுனால தொண்டர்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை, மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை, கூட்டணி கட்சிகள்னு சொல்வதற்கு யாரும் நம்புவதற்கு தயாராக இல்லைங்கிற சூழல்னால அதிமுக பதட்டம் ஏற்படும். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் திரு பாபு முருகவேல். ஒரு கலக்கம் ஏற்படக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறதா அவங்களுடைய திட்டங்கள், அல்லது நம்பிக்கை மக்கள் எங்க மேல நிறைய வச்சிருக்கிறாங்க, அதனால எதிர்க்கட்சி குறிப்பா அதிமுக கலக்கம் அடைகிறதுன்னு ஒரு விமர்சனத்தை இன்னைக்கு முதலமைச்சர் முன் வச்சிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? மிகப்பெரிய கலக்கம் தான் எங்களுக்கு இருக்குது. என்ன கலக்கம்னா, மடிக்கணினி திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது, மிதிவண்டி திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறது, தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறது, திருமண நிதியுதவி தொகை நிறுத்தப்பட்டிருக்கிறது, 2000 அம்மா மினி கிளினிக்குகள் மூடப்பட்டிருக்கிறது, பெரும்பான்மையான அம்மா உணவகங்கள் செயல்படாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மிச்சப்படுத்தப்பட்ட அந்த பணத்தை வேறு புதிய திட்டங்களுக்கு செயல்படுத்தாமல் ஏறத்தாழ 3.25 லட்சம் கோடி கடனை வாங்கி இந்த அரசாங்கம் குவித்திருக்கிறது என்ற கலக்கம் எங்களுக்கு இருக்கிறது. இதே அவங்க ஒரு பட்டியல் நீங்க சொன்ன மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், மக்களை தேடி மருத்துவம், நம்மை காக்கும் 48 அப்படின்னு இன்னைக்கு முதலமைச்சருடைய ஸ்பீச்சில் அவர் மென்ஷன் பண்ற சில திட்டங்கள், இதெல்லாம் மக்களை தேடி கொண்டு வர்றோம். மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி அப்படின்னு இந்த மக்களை தேடி மருத்துவம் இது வரைக்கும் எந்த வீட்டுக்கு யார் போய் என்ன கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. காலை உணவு திட்டம் நல்ல அதான் மக்களை தேடி மருத்துவம், இந்த எந்த வீட்டுக்கு யார் கதவு போய் தட்டி யார் உடம்பு சரியில்லைன்னு கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லம் தோறும் கல்வி அப்படின்னு சொல்லி அதுவும் என்ன எந்த திட்டத்தில் இருக்குதுன்றதையும் இது வரைக்கும் நம்மளுடைய காதுக்கு இப்போ பொது வெளியில் இருக்கிறோம், நம்ம ஒரு அரசியல் ஈடுபாடு கொண்டு இருக்கிறோம், இது மாதிரி நடக்குது அப்படின்ற ஒரு செய்தி வழியாக கூட எங்களுக்கு இது போன்ற திட்டங்களை பற்றி எங்களுக்கு இதுமான ஒரு தகவல் வந்ததாக இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியல. பேர் வச்சிய சோறு வச்சியான்ற மாதிரி திட்டங்களுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள், ஆனால் அதற்குண்டான நிதி ஒதுக்கீடோ அதற்குண்டான செயல் திட்டங்களோ, உரிமை திட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் நிதி போயிட்டு இருக்கு. நல்ல விஷயம், விடுபட்டவர்களுக்கும் சேர்த்து கொடுப்போங்கிறத நான் ஒத்துக்கிறேன். இல்லைன்னு சொல்லல. எப்படின்னா இந்த திருமண உதவித்தொகை திட்டத்திற்கும் மகளிர் அந்த தாலிக்கு தங்கம் சோறு கொஞ்சம் வச்சிருக்காங்களான்றதுக்காக சொன்னதுனால இல்ல சார், நிதி ஒதுக்கீடு 1,60,00,000 பேருக்கு மாதம் கொடுக்குறாங்க சார். நல்ல விஷயம். நான் என்ன சொல்றேன், இதற்கு வந்து இந்த தாலிக்கு தங்கம் திட்டத்திற்கும் திருமண நிதி உதவி திட்டத்திற்கும் எவ்வளவு தொகை செலவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த தொகையை கணக்கிட்டு பார்க்கிற போது